வெல்கம் டு ஜிபிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யோவான் 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பாஸ்டர் குரு, வித் மீ இஸ் மை ஒய்ஃப் நளினி. யார் இந்த ஸ்திரீ அப்படின்னு நம்ம முதல்ல இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்திரீ வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லேடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில் வந்து 5 மனிதர்கள், 5 திருமணம், அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறா. 6வது ஒரு நபரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த நபரோட திருமணமின்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், இந்த மாதிரியே நபர்கள் வந்து 5 பேர் வாழ்க்கையில் வந்துட்டு அவளுடைய உணர்வுகளோடு விளையாண்டுட்டு அவளை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு மனுஷங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாத போக தான் வந்து 6வது நபரோட அவள் திருமணமின்றி வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். 2வது இந்த லேடியை பற்றி பார்க்கும் பொழுது அவளுக்கு வந்து ஜனங்கள் அப்படின்றது வந்து ஒரு பிடிக்காத விஷயமா போயிடுச்சு. ஏன்னா பைபிள் சொல்லுது, மதியான நேரத்தில் வந்து அவ தண்ணி எடுத்துக்க வந்திருக்கா. அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இன்டென்ஸ் ஹீட் டைம். இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஷீ லாஸ்ட் ஆல் ஹர் கெப்பாசிட்டி டு டீல் வித் பீப்புள். அந்த மாதிரி ஜனங்களும் பார்ப்போம். ஸோ மனுஷங்களே எனக்கு வேணாம், நான் தனியாக இருக்கிறேன், என்னை விட்டா போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை பார்க்குறோம். ஸோ வேறு 3வது கோணத்தில் இந்த ஸ்திரியை பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்திரீ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பேசும் பொழுது அவள் வந்து துதியையும் ஆராதனையும் குறித்து பேசிக்கொண்டிருந்தா. இந்த மலையில் நாங்கள் ஒர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யாக்கோபுக்கு அதிகமாக ஒரு மரியாதை வச்சுருந்தா. அதுக்கப்புறம் வந்து மெஸ்ஸியா வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. ஸோ இந்த மாதிரி பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, கடவுளை பின்பற்றக்கூடிய, அதே சமயத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு ஸ்திரியை தான் இந்த ஸ்திரியா இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் சர்ச்சுக்கு கூட வரலாம், இவளை போல வந்து துதி ஆராதனையை பற்றி பேசலாம், மெஸ்ஸியாவின் மேலே அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை கொண்டு இருக்கலாம். பட் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க விசுவாசிக்கிறது உதவாமலும் இருக்கலாம். ரைட்டு. ஸோ நிறைய சில்ட்ரன் இப்போ கொஷின் கேட்குறாங்க, நான் வரேன் சர்ச்சுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கேட்குறேன், பட் எப்படி அது வந்து என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் வந்து உதவுது, எனக்கு எப்படி அந்த சமாதானத்தை கொடுக்குது? அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ தான் மத சார்புள்ள துதியும் ஆராதனையும் குறித்து பேசக்கூடிய, அதே சமயத்தில் பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ தான். இந்த ஸ்திரீயை நம்ம எங்கே வேணாலும் பார்க்கலாம். ரைட், ரோட்டில் பார்க்கலாம், ஏன் ஒரு சில சமயம் கிறிஸ்டியன் ஹோம்ஸில் கூட பார்க்கலாம், சர்ச்சில் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு நபரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானாகவே நேசிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொருத்தருடைய அன்றாட தேவையும். பட் அப்படிதான் கண்டிப்பா இந்த ஸ்திரீயை பார்க்கும்பொழுது அப்படிதான் அவ ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு தோணுது. பட் ஷுவர்லி சீரீஸ் ஆஃப் ராங் டெசிஷன்ஸ் எடுத்திருக்கா. இல்லைன்னா இந்த அளவுக்கு அவ வந்து ஒரு இந்த உலகத்தின் பார்வையில பார்க்கும்பொழுது கண்டிப்பா வந்து ஷி வுட் ஹவ் ஹேட் அ நேம் டேக், யூனோ. அண்ட் அவளை பார்க்குறவங்களுடைய கண்கள் வந்து அவளை வந்து கண்கள்னாலேயே அவளை ஆல்மோஸ்ட் கல்லெறிஞ்சு கொள்ற அளவுக்கான ஒரு வெறுப்பும், ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஷேம்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொம்பளை. பட் இவங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து இப்ப நானுமே அந்த ஒரு ஸ்திரீ வாழ்ந்த ஊர்ல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் அவங்களுக்கு கடவுளை பத்தி சொல்லணும் எப்படியாது அப்படின்னு நான் நினைக்க வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, நான் முதல்ல கடவுளுடைய நியாயத்தை சொல்லணும். அவங்க எப்பேற்பட்ட இடத்துல இருந்து விழுந்துட்டாங்க, அவங்க பாவம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லணும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் கடவுளோட ஜஸ்டிஸை நம்ம கையில எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து இன்னும் குற்றப்படுத்த வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்னும் பிக் பிரதர் எப்படி அந்த லூக்கா 15 வந்து அந்த இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது அந்த அவனுடைய அண்ணாவுடைய கண்கள் எப்படி இருந்தது, ஓ நீ எதுக்கு நீ இங்க வந்த. ஸோ அப்பேற்பட்ட கண்களை தான் வந்து உலகமே கொண்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி இந்த கிருபையை அறிஞ்சிக்காத ஈவன் born again பிலீவர்ஸ் ஜஸ்டிஸை கையில எடுத்துக்கிட்டு அவங்கள குற்றப்படுத்துற ஒரு இடத்துல இருக்கலாம். பட் கர்த்தருடைய அணுகுமுறை அந்த மாதிரி இல்லை. he had a ministry of mercy. ஸோ அவர் மென்மையாக அவளுடைய குற்றம்
குற்றத்தை கண்டிப்பா ஒரு இடத்துல கொண்டு வராரு. பட் அதுக்கு முன்னாடி அவர் அவளுக்கு காண்பிக்கிறது வந்து அவளிடத்தில் ரொம்ப பொறுமையாக மேபி ஹி ஷோஸ் மர்சி டு ஹர். இத வந்து ஆம், இப்ப தாவீது அதையே தான் வந்து 1 சாமுவேல் 24ல காண்பிச்சான். எப்படி அப்படின்னா அவனுக்கு வந்து சவுல வந்து கொலை பண்ண கரெக்டான தருணம் இருந்தது. அவன் கூட இருந்த ஜனங்களும் சொன்னாங்க, கர்த்தர் உனக்காக இந்த டைம் கொடுத்திருக்காரு, நீ அவனை போட்டு தள்ளு அப்படின்ட்டு. பட் தாவீது சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நான் ஏன் கடவுளுடைய ஒரு மனுஷனை நான் தொடணும், நான் தொட தேவையில்ல அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவன் வந்து நியாயம் கொடுக்கறதுக்கு பதில் அவன் கிருபையை கொடுக்கும் பொழுது சவுலே ஒரு இடத்துல உடனே ஒத்துக்கிறான், நான் முட்டாள போல நடந்துகிட்டேன், ஆனா நீ என் மேல கருணை காமிச்சதற்காக நன்றி அப்படின்ட்டு. சோ அப்ப அந்த ஒரு வாய்ப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் மர்சி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நியாயம் கொடுக்கறதுக்கு பதில் இன்னும் அந்த இடத்துல கனிவோ இல்ல அந்த இடத்துல அன்போ அந்த காண்பிக்கும் பொழுது அது அவங்களுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணுது. ஐ திங்க் கிரைஸ்ட் அதை தான் பண்ணாரு. யா நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஆல் கம்யூனிகேஷன் மஸ்ட் அட்ரஸ் டு த கெப்பாசிட்டி ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பேசுறது வந்து அந்த நபரினுடைய கெப்பாசிட்டியை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப மென்மையாக இருந்தார். ஸோ அவரை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் ஏசையா 50வது அதிகாரத்துல வந்து 4வது வசனத்துல, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல கல்விமானின் நாவை கொண்டவராக தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஸோ இந்த லேடி கிட்ட வந்து அவர் வந்து தண்ணி அப்படின்னு கேட்கும் பொழுது, தாகத்திற்கு தண்ணீர் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த லேடி மேபி ஃபர்ஸ்ட் டைம் பல வருடங்கள்ல வந்து நானும் இன்னொரு நபருக்கு உதவ முடியும் அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கையை வந்து அவளுக்கு கொண்டு வந்தார். ஸோ அப்புறமா வந்து அந்த கிஃப்ட் ஆஃப் காட், அந்த ஜீவ ஊற்று பற்றி அவகிட்ட பேசும் பொழுது அவளுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்தது. அந்த கெப்பாசிட்டி வரும் பொழுது எனக்கு இந்த தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளை கொண்டு வந்தார். அப்போதான் வந்து அவருடைய பாவத்தை தொட்டார். அவர் நீ உன்னுடைய கணவனை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரியான கான்வர்சேஷன் ரைட், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும், கேள்விக்கு பதில் சொல்லாமல். நிறைய இடங்கள்ல வந்து நம்ம கேள்விக்கு பதில் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரே பதில் கொடுத்துட்றோம். பட் ஆனால் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லும்போது அந்த நபரை பார்த்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா, 1 சாமுவேல் 1ல் வந்து அன்னாள் வந்து தனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்னாடி அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி அவ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து ஈலாய் வருவார். ஈலாய் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு, இந்த நேரத்திலையும் நீ வந்து குடிச்சிருக்கிய அப்படின்பாரு அவர். ஆனா அவளுடைய இருதயத்துல வந்து பயங்கரமான ஒரு வலியோட இருப்பா. ஸோ அப்ப அந்த கான்வர்சேஷன், அந்த கம்யூனிகேஷன், ஒரு பிரதான ஆசாரியனுடைய கம்யூனிகேஷன் என்னன்னா, அவளுக்கு ஒரு சூதிங்கா இல்லை, அவளுக்கு உகந்த விதத்துல இல்லை, பட் ஆனால் அவளை குற்றப்படுத்தக்கூடிய வகையில இருந்தது. ஸோ பட் இயேசு கிறிஸ்து இந்த இடங்கள்ல நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. ஸோ ரேதர் தென் ஆன்சரிங் அ கொஸ்டின், பட் இட் இஸ் குட் டு ஆன்சர் அ கொஸ்டினர். ஏன்னா அவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. எஸ், வெரி ட்ரூ. ஐ திங்க் கிரைஸ்ட் வாஸ் வெரி ஜெனுவன். ஒரு இடத்துலயும் அவருடைய பதில்கள் சரி, அவர் அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த கருணையை கொடுக்கும் பொழுது அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. இட் இஸ் ஸோ அமேசிங். பட் ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே மேபி ஒரு பசிலாவே இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே நம்மள அறியாம நம்ம வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். பட் அவங்கள யாரையோ ஹர்ட் பண்றதுக்காக இல்லை. பட் சப்போஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுடைய சாஃப்ட் ஸ்பாட்டை தொட்டுடுச்சு. அப்ப வந்து தட் இஸ் அவங்க அது ஒரு சின்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது குறிச்சு அவங்க கில்ட்டா இருக்காங்க. பட் நமக்கு அது ஒண்ணுமே தெரியாது, வி ஆர் க்ளூலெஸ். பட் நம்ம அதை சொல்லும் பொழுது அவங்க இம்மிடியேட்டா அந்த கில்ட்டுக்கு ரெஸ்பான்ஸா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க எடுத்துட்டு போற திசையே வேறையா இருக்கும். அவங்க கேட்கறது வந்து, உங்க கிறிஸ்டியானிட்டி ஒழுங்கா, இன்னும் உங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ டினாமினேஷன்ஸ் இருக்கு, இல்ல இன்னும் கடவுள் ஏன் வந்து இவ்வளோ அநீதியை பார்த்துட்டு இன்னும் நியாயம் தீர்க்காம இருக்காரு, இல்ல வந்து இத்தனை பேர்கள் இத்தனை குழந்தைங்க ஏன் இன்னும் சஃபர் ஆகணும் சிக்னஸ்ல. ஸோ அந்த ஒரு கொஸ்டினே அந்த டாபிக்கே டைவர்ட் பண்ற அளவுக்கு லைக் இந்த ஸ்திரீயும் அப்படிதான் பண்ணா. ஏசு கிறிஸ்து வந்து அவ எனக்கு கணவன் இல்லைன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்
ஏசு கிறிஸ்து வந்து அவ நெக்ஸ்ட் டாபிக் ஆரம்பிக்கிறது, நீங்க ப்ராஃபிட்னு நான் பர்சீவ் பண்றேன், பட் நீங்க வந்து உங்களுடைய யூதர்கள் வரைமுறை வந்து வருஷம் வரைமுறை வேற, எங்களை வந்து இங்க சொல்றீங்க, நீங்க இங்க இருந்தா வந்து, சோ அவ அந்த பாகுபாடுகளை பெருசா கொண்டு வரா. So she becomes religious. ஸோ ஏசு கிறிஸ்து அவ வந்து அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னபோது 4வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஸோ இது வந்து என்னென்ன ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இந்த இஷ்யூவை தொட்ட உடனே அவளுக்கு வந்து இந்த இஷ்யூவில் கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஆனால் வேற கான்வர்சேஷனில் அவள் உடனே கம்ஃபர்டபுள் ஆகிட்டு அவள் வந்து டினாமினேஷனுடைய ஸ்பிளிட்டை பற்றி பேசுகிறா. ப்ளஸ் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிலே இருக்கிற அந்த ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கரெக்டான ஒரு இடத்த தொட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன், மனுஷன் வந்து எப்படின்னா அதை கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறான். ரைட்டு, தன்னை நீதிமானாக காண்பித்து கொள்ளும்படி எனக்கு பிறன் யார் அப்படின்னு ஒருத்தன் இயேசு கிறிஸ்துட்ட கேட்டான். ஸோ ரைட், அவங்க வந்து தன்னை நீதிமானா அல்லது நானும் தேவாலயத்துக்கு போகக்கூடிய ஒரு நபர் தான், அந்த மாதிரியான இது. பட் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பாவம் என்பது என்னால் நான் உணராவிட்டால், பாவத்தை உணராவிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கருணையின் ஆழம் தெரியாம போயிடும். ஸோ மத்தேயு 18 வந்து அந்த ராஜாவினால் மன்னிக்கப்பட்ட அந்த நபர், ரைட், அந்த கடன்களை மன்னிக்கப்பட்ட நபர் வந்து எந்த அளவுக்கு அவன் மன்னிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு தெரியாம போயிட்டு இன்னொருத்தனுடைய த்ரோட்டை நெரிச்சிருவான். ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய புருஷனை கொண்டு வா அப்படிங்கும்போது, ஸோ இந்த லேடி என்ன பண்றா, எனக்கு இந்த கான்வர்சேஷன் பிடிக்கல, ஸோ மேபி இந்த கான்வர்சேஷன்ல நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். பட் ஆனால் அவர் எதுக்காக சொல்றாருன்னு, அந்த பாவத்தை நான் அந்த if the sin is not confessed and I'm not going to enjoy the mercy. ஒரு இடத்துல சொல்லுவார்ல, எவன் அதிகமாக மன்னிக்கப்பட்டானோ அவன் அதிகமாக நேசிக்கிறான். அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை அப்ரோச் பண்றாரு. நிறைய டைம் வந்து நம்மளும் அந்த சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகும்பொழுது அந்த பாவம்ன்ற ஒரு வார்த்தையை வரும்பொழுது பீப்புளுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா போயிட்டு வேற ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு, இந்த பாவத்தை நம்ம உணரும் பொழுது அந்த கருணையினுடைய ஆழத்தையும் உணர்வோம் அப்படின்றது தான். ஸோ வி வில் எண்ட் த ஜிபிடி ஹியர். அண்ட் இதில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 3க்கும் யோவான் 4க்கும் இடையில உள்ள அந்த அந்த கம்பேரிசனை பார்த்தேன் நான். ரொம்ப சூப்பராக இருந்தது. யோவான் 3ல் சந்தித்த நபர் வந்து வேற நபர், அவனுடைய பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது, அது நிக்கோதேமு. பட் இங்கே வந்து பேரே இல்லாத ஒரு ஸ்திரீயை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ நிக்கோதேமுன்றவன் வந்து ஸ்டேட்டஸ் கோல வந்து ஒரு உயர்ந்த நபர், பரிசேயர்களுக்குள்ள ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். பட் ஆனால் இந்த லேடி வந்து அந்த சோசியல் லேடர்ல வந்து கீழே இருந்த ஒரு நபர். இதுல என்ன ஒரு இதுன்னு பாருங்களேன், நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தான். பட் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பாவப்பட்ட ஸ்திரீயை தேடி சென்றார். அவன் வந்து ராத்திரி 12 மணிக்கு வந்தான், இவளை வந்து பார்க்கறதுக்காக பகல்ல 12 மணிக்கு போனார். அந்த நபர்கிட்ட என்ன சொன்னாரு, நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும் அப்படின்னாரு. இந்த நபர்கிட்ட என்ன சொல்றாரு, தேவனுடைய ஈவை பற்றி அவர் பேசுகிறாரு. ஸோ நிக்கோதேமு கிட்ட பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை பற்றி பேசினார். ஸோ எப்படி காற்று வருது, எங்கே போகுதுன்னு தெரில, எங்கே வருதுன்னு தெரில, அம்மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கிரியை தான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. பட் ஆனால் இந்த ஸ்திரீ கிட்ட வந்து துதியையும் ஆராதனையும் குறித்து பேசினார். ஒருவன் சத்தியத்தோடும் சிந்தனையோடும் துதிக்கக்கூடியதுன்னு. ஸோ யூ ஷால் வர்ஷிப் த லார்ட் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு வர்ஷிப் டாப்பிக்கை பற்றி பேசினார். ஸோ இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்டோட மினிஸ்ட்ரி எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவர் ஏன் பாவத்தை தொட வர்றாரு, ஏன்னா கருணை அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஏன் முதலையே பாவி அப்படின்னு கண்டித்து உணர்த்தலை, பட் ஆனால் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்றதை பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜிபிடி. கண்டினியூ டு வாட்ச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.